குப்பிச்சிபாளையம் ஹவுசிங் யூனிட்ல இருந்து வந்திருக்காங்க. அங்க 1800 வீடு இருக்குங்க. 1800 வீடு குடுத்துல இருந்து இப்போ தண்ணி வசதி தண்ணி ஒன்றும் வரல. டிச்செல்லாம் ஒன்றும் சரியா இது ஒன்றும் ப்ராப்பரா எதுவுமே இது பண்ணல. தண்ணி எதுவுமே எடுக்கிறதுக்கு வர்றதுல குப்பை வந்து யாருமே எடுக்கவும் இன்னும் வரலைங்க. வரி பணம் மட்டும் 3 மாசத்துக்கு 750 ரூபா நாங்க கட்டியிருக்கோம். 3 மாசத்துக்கு 250 ரூபா மூலமா வரி மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி 750 ரூபா நாங்க 3 மாசத்துக்கு ஒன்னா சேர்த்து கட்டியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணவே இல்லைங்க. அப்புறம் ரோடு மழை வேந்ததுன்னா இப்பவே வண்டி எது 2 வீலர் எது போனாலும் யாரோ ஒருத்தர் 2 பேர் கீழே விழுந்துட்டு தான் இருக்காங்க. ரோடு ஒண்ணுமே ஒரு 2 கிலோமீட்டர் அங்க 2 கிலோமீட்டர் பக்கம் ரோடு சரியில்லைங்க. அதை இப்ப மனு கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்கிறோங்க. நாங்க மனு கொடுத்தாச்சுங்க. மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். முடியாதவங்க நிறைய பேர், ஊனமுற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஊனமுற்றவர் தான் இருக்காங்க. 1800 வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஊனமுற்றவர் தான் இருக்காங்க. ஹேண்டிகேப் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி வருவாங்க? நாங்க அதுக்கு தான் இது 2வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து சாவி கொடுக்கலன்னு வந்து சாவி கொடுத்தாங்க. சாவி கொடுத்துமே நாங்க இப்ப அங்க போய் குடியிருக்க முடியல. கொசு தொல்லை தாங்க முடியல. பாம்பெல்லாம் வருதுங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு லைட் இல்ல. பாம்பெல்லாம் வருதுங்க. இப்ப 2-3 பேர் பாம்பு மீட்டர் பாக்ஸ்குள்ளாரெல்லாம் பாம்பு போய் கருகி இருக்கு. ரோட்ல பாத்துருக்காங்க 4-5 பேருங்க. அது பார்த்தங்காட்டிக்கு பாரு, நேற்று காலையிலையும் கூட பாம்பு அடிச்சிருக்காங்க. அதுக்கு மனு கொடுத்துட்டு நாங்க வந்திருக்கோங்க சார். அவங்க வந்து இந்த நாங்க சொல்றோம் அங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது தலைவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுங்க, அசோசியேட் தேர்ந்தெடுத்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்க அதுபடி நாங்க முறையா இது பண்ணிக்கிறோங்க நாங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாதான் குடியா இருக்க முடியும். எல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. ஹேண்டிகேப் இப்ப ஒரு 1800 குடும்பம் இருக்குங்க. இப்ப வந்திருக்காங்க ஒரு 500-600 பேருக்கு மேல இங்க வந்திருக்காங்க இருக்காங்க. இப்ப எல்லாம் இந்த ஸ்கூல் மே மாசம் ஸ்கூல் லீவ்ல எல்லாம் லீவ்ல தான் இந்த ஸ்கூல் லீவ் விட்டாதான் அடுத்த ஸ்கூல் சேர்த்துறப்பதான் அங்க வருவாங்க. எல்லாம் வந்துருவாங்க. இன்னும் 1 மாசம் தான் இதுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. குப்பை வந்து நினைச்ச இடத்துல இருக்கு. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து சரியில்லைங்க. குண்டு குழியுமா இருக்கு. நாங்க தண்ணி எடுக்க போனா ஒரு கிலோமீட்டர் போய் தான் எடுக்கிறோங்க. அதுவே சிரமமா இருக்கு. எங்களுக்கு இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணுங்க.